சண்டே தான். ஆனாலும் காலையிலேயே வயிறு கூப்பாடு போட தொடங்கிச்சுங்க. கிச்சன்ல இருந்து சிக்கன் குழம்பு வா வா அப்படின்னு என்னை கூப்பிடுச்சு. விடுவோமா கிச்சனுக்குள்ள எட்டி பார்த்தோம். அம்மா இன்னைக்கு காலையில ஆப்பமும் சிக்கன் குழம்புன்னு சொன்னாங்க. இதுக்கு என்னென்ன பண்ணாங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு 4 கப்பு பச்சரிசி எடுத்தாங்க, 1/4 கப்புக்கு கம்மியா உருட்டுழுந்து எடுத்தாங்க, ஒரு தேங்காய் முழுவதுமா துருவி எடுத்தாங்க, ஒரு பாளையங்கொட்டை பழத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. 4 மணி நேரம் ஊற விட்டாங்க. கிரைண்டரில் போட்டாங்க, மாவு அரைச்சி எடுத்தாங்க, ஒரு 8 மணி நேரம் புளிக்கிறதுக்கு விட்டுட்டாங்க. இப்போ தேவையான அளவுக்கு மாவு எடுத்தாங்க. அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கெட்டி பதத்தை கொஞ்சம் குறைக்க தொடங்கினாங்க. ஒரு 2 பிஞ்சு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்தாங்க, கொஞ்சம் கலக்கி விட்டாங்க, கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அப்புறமா தோசைக்கல் அடுப்பில் வச்சாங்க. சூடு இருந்த உடனே ஆயிலை போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் மாவு எடுத்து ஊற்றி கொஞ்சமாக பரத்தி விட்டுக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடினாங்க. எனக்கு ரொம்ப முறுமுறுப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், என்னது எனக்கு ரொம்பவே முறுமுறுப்பாக எடுத்து கொடுத்தாங்க. அது போக 3 ஆப்பத்தை அம்மா சுட்டு வச்சுக்கிட்டு மேலே எனக்கு சிக்கன் கறியை ஊற்றி கொடுத்தாங்கங்க. அடடா, அடிபொழியான சாப்பாடு, திருப்தியாக சாப்பிட்டேன்.